சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பாருங்க, இப்ப பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இந்த பொருள் மாற்றத்தால விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது? இப்போ பொருள் மாற்றம் நடந்திருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். விருச்சிகம் ராசிக்காரங்க, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சால் நன்மைகளை பெறுவீங்க. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில யாரும் எந்த ஒரு நல்லதையுமே செய்ய யோசிப்பாங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க. ஏன்னா உங்கள் அதிபதியே செவ்வாய் அப்படிங்கிறதுனால அந்த நாள் உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு நாள். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கன்னா பாருங்களேன், எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் அடைவீங்க. உங்களோட வாழ்க்கையில் உயர்வு ஏற்படுவதை கண்கூடாக காண்பீங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் பரிபூரணமான ஒரு அருளாலும் நீங்கள் நினைக்கிற எல்லா நல்லதுமே உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா விஷயத்திலுமே நன்மை பிறக்குங்க. முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வழிபட்டுட்டே இருங்க. கோயிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க கூட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனமாற வழிபடுங்க. நன்மை பிறக்கும், நல்லது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்தா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். செவ்வாய்க்கு எதிர் குணங்களை கொண்ட அனுசத்துக்குமே அதிபதி சனி, கேட்டுக்கு அதிபதி புதன் வரதுனால உங்களுக்கு நல்லா சுகபோகத்தோடு வாழும்போது வாழ்க்கையின் நிலை குறித்து சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். காடுகளோ மலைப்பகுதியிலும் சுற்றி திரிகிற சித்தர் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே கொள்ளை பிரியமாக இருக்கும். மிக பழமையான தலத்தையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சித்தர் ஜீவ சமாதிகளையும் நீங்கள் தரிசனம் செய்கிறது நல்லது. நிறைய முன்னேற்றத்திற்கு இதுவுமே ஒரு உதவியாக இருக்கும். சித்தர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை எப்படி இருக்குது, இதனால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாருங்கள், ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இது ஒரு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இப்போது பொருள் மாற்றம் நடந்திருக்கக்கூடிய இந்த மாதம் கிரக அமைப்புகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, சூரியன் கன்னி ராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. துலாம் ராசியில் 12ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. புதன் கன்னி ராசியில் அக்டோபர் 1 மற்றும் 2ஆம் தேதியிலையும் துலாமில் 12ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. சுக்கிரன் சிம்ம ராசியில் 8ஆம் தேதி வரைக்கும், கன்னி ராசியில் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு நீச்சத்தில். செவ்வாய் மற்றும் துலாம் ராசியில் 26ஆம் தேதி வரைக்கும், விருச்சிகத்தில் 1ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த மாதம் முழுவதும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு பாருங்கள், இந்த அமைப்பால் கலவையான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குங்க. தொழில் ரீதியாக பார்த்தா நல்ல ஒரு அற்புதமான வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கியம் பொதுவாக இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் காணும். தொழில் ரீதியாக நீங்கள் சிறப்பான மாற்றத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க. பதவி உயர்வு இல்லைன்னா வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், இதுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லலாம். உங்கள் உழைப்பும் உங்கள் அர்ப்பணிப்பும் மற்றவங்களால் பாராட்டு பெறும் வகையில் அமையும். உங்களோட புகழும் சரி, கௌரவமும் சரி உயரும். நிலுவையில் உள்ள வேலையில் நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. அதே நேரத்தில் வேலை விஷயமா வேலை போல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் அதை பெருசாக நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. சிறப்பாக செஞ்சீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. வேலை தேடுறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல வேலையுமே கிடைக்கும். தொழில் மற்றும் வேலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மாதத்தோட முதல் பாதி 11ஆம் வீட்டில் சூரியனும் 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறதுனால லாபங்கள் வலுவாக இருக்கும். 3ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டில் புதன் இருக்கிறாரு. இந்த நேரத்தை நீங்கள் அமைதியாக கரெக்டாக கொண்டு போகணும். வியூகம் அமைத்து வாழ்க்கையை செயல்படுத்தணும். 18ஆம் தேதியிலிருந்து 9ஆம் வீட்டில் உச்சகுரு அதிர்ஷ்டத்தையும் மூத்தவங்களால் ஆதரவையும் உங்களுக்கு தருவார். பதவி உயர்வு, பொறுப்பு மேம்பாடு, இது எல்லாமே சாதகமாக உங்களுக்கு அமையும். நீங்கள் உங்களோட பணிகளை சரியாக செஞ்சால் போதும், சாதகமான வாய்ப்பு அமையும். 24ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு புதன் விளக்காட்சியை மேம்படுத்த போகிறாரு. 27ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்களேன், செவ்வாய் உங்களுக்கு நிறைய ஆற்றலை தருவார்.
ஆனால் நீங்கள் இந்த சமயத்தில் என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னா, கடுமையான வார்த்தைகளை பேசுகிறதும் கடுமையான வார்த்தைகளை உபயோகம் செய்கிறதையும் தவிர்த்தே ஆகணும். பொறுமையோடு எந்த விஷயத்தையும் செய்யணும், கவனமாக செய்யணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த கிரக அமைப்பால் தொழில் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. எல்லா விஷயத்துலையுமே இருக்கக்கூடிய தடை உங்களை விட்டு நீங்கிடும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கலவையான பலன் கிடைக்கும். முதல் 2 வாரம் நல்ல ஒரு வருமான ஓட்டம் இருக்கும். உங்களோட நெட்வொர்க் மூலம் நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் பெறுவீங்க. ஆனால் கடைசி 2 வாரம் குடும்பம் மற்றும் உங்களோட தனிப்பட்ட தேவைக்காக கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய விஷயம் கூட சாத்தியமாகலாம். முதலீடு செய்ய விரும்புகிறவங்க முதல் 2 வாரத்தில் நீங்கள் நினச்ச முதலீடை செஞ்சிருங்க. 3வது வாரம் அதுக்கப்புறம் 4வது வாரம்லாம் கொஞ்சம் வருமான ஓட்டம் கம்மியாக இருக்கும். அதனால் வரவு செலவு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்தினா பொருளாதாரத்தில் எந்த ஒரு இறக்கமும் வராமல் நீங்கள் உங்களை பார்த்துக்கலாம். ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வரும், சரியாக பயன்படுத்திக்கணும். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணம் அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்ப உறுப்பினர்களால் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்ப விழாவில் கலந்துக்கிற மாதிரியான சூழல் உருவாகியிருக்கு. இந்த மாத இறுதியில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பிரவேசம் செய்யும்போது உங்களோட பேச்சில் நீங்கள் மென்மையை கடைபிடிச்சே ஆகணும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதாரணமாக தான் இருக்கும். முதல் 2 வாரத்தில் உங்களுக்கு பாருங்கள், சளி ரத்தம் தொடர்பான பிரச்சனை ஏதாவது வரலாம். 3வது வாரத்துலேருந்து ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். ஆனால் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக தான் ஓட்டணும். வெப்பம் மற்றும் கண் அழுத்தத்தை தவிர்க்க நீங்கள் சரியான ஓய்வு, நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் சீராக பராமரிச்சுட்டு வந்தாலே போதும். இந்த பிரச்சனை வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஆனால் அந்த சளி மற்றும் காய்ச்சல் போன்ற தொந்தரவு இருக்கும். அது சிறிய அளவு பிரச்சனை தான், பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபாரம் இருக்கும். ஆனால் தடை வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக ஏற்பட்டு நீங்கும். 3வது வாரம் முதல் அந்த வியாபார விஷயத்துக்கு நல்ல ஒரு மேம்பாடு கிடச்சிருக்கு. நீங்கள் புதிய முயற்சியை தொடங்க விரும்பினீங்கன்னா முதல் 2 வாரத்தில் செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதுக்கப்புறம் வாய்ப்புகள் பார்த்தா அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதனால் முதல் 2 வாரத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யுங்க. கடைசி 2 வாரத்தில் இருக்கிற வேலையை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாலே போதும். மாத இறுதியில் உங்களோட ஆவணங்களை தெளிவாக வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆக்ரோஷமான பேச்சுவார்த்தையை தவிர்த்தாலே பெரும்பாலும் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். பொறுமை, கவனம், நிதானம், இது 3மே நீங்கள் கடைபிடிச்சா எல்லா பிரச்சனையிலிருந்துமே சீக்கிரம் வெளிவருவீங்க, நன்மைகளை பெறுவீங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. நிறைய சரியான வாய்ப்புகள் வரும். போட்டித் தேர்வில் பங்கு பெற்றால் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தான். இந்த மாதம் நல்ல முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2வது பாதியை திருப்புதல் மற்றும் மாதிரி தேர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக முயற்சி செஞ்சால் நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க. அதே போல் இந்த மாதம் ஒரு சில விஷயத்தில் செலவு வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஒரு சில பரிகாரம் இப்போ சொல்கிறோம். அது எந்த விஷயத்துக்கு எப்படி செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறது கவனமாக கேளுங்க. செலவு மற்றும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் நீங்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு நீர் அர்ப்பணம் செய்வதும் ஆதித்ய ஸ்ருதியம் படிக்கிறதும் ரொம்பவுமே நல்லது. செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க இது உதவியாக இருக்கும். உங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலுக்கு செவ்வாய்க்கிழமையில் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்கிறதும் கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும். நிலையான ஒரு லாபத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா குருக்களையும் பெரியவங்களையும் மதிச்சு நடக்கணும். வியாழக்கிழமையில் மஞ்சள் இனிப்புகளை ஏழை எளிய நபர்களுக்கு தானம் செய்யுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். 11ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால வரக்கூடிய துன்பங்கள் நீங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை மனமுருக வேண்டி வாருங்கள், நன்மை பிறக்கும். அதே போல் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெற முடியும். ஆக்ரோஷமாக பேசுகிறது, கோவப்படுறது, இந்த 2ஐயுமே தவிர்த்தே ஆகணும். கவனமாக உங்களோட பணிகளில் ஈடுபடுங்க. இறைவனின் பரிபூரண அருளுமே கிடைக்கக்கூடிய அம்சம் இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறுவீங்க. எல்லா விதத்திலுமே நன்மை பெற்று நலமுடன் வாழக்கூடிய அனைத்து முன்னேற்றமும் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய யோகம் கிடைக்க உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். முருகனின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.